வணக்கம். சினி மினி மு. மேத்தா அருமையான கவிஞர். மு. மேத்தா அவர் எழுதிய கவிதை தொகுப்புகள் எந்த அளவிற்கு புகழ் பெற்றவை, பாராட்டிற்குரியவை, எந்த அளவிற்கு இலக்கிய ரசிகர்களால் விரும்பி வாசிக்கப்பட்டு கொண்டிருப்பவை அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? அந்த மு. மேத்தா ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்த வேலைக்காரன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களையும் எழுதியவர் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? மு. மேத்தா நிறைய திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். இளையராஜா இசையமைப்பில் ஏகப்பட்ட திரைப்பட பாடல்கள் அவர் எழுதிய பாடல்கள் மக்களால் விரும்பி ரசிக்கப்பட்டன, கேட்கப்பட்டன. வேலைக்காரன் திரைப்படத்தில் அவர் எழுதிய பாடல்கள் அனைத்தும் எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட் பாடல்களாக அமைந்தன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்ல. நல்லா யோசிச்சு பாருங்கள். அதாவது இளையராஜா இசையமைப்பில் ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய திரைப்படத்துக்கு எல்லா பாட்டையும் எழுதுறதுனா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இளையராஜா கொடுத்துருக்கிறார் அப்படின்றது ஒன்று. அதை ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடித்து அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ரஜினிகாந்தனுடைய சம்மதமும் அதில் இருக்கும்ல நிச்சயமாக அப்படின்றது ஒன்று. இதையெல்லாம் தாண்டி எவ்வளவு பெரிய வாய்ப்பு கிடைத்து அதை செவ்வனே மு. மேத்தா பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்றது ஒன்று. அந்த மு. மேத்தா திரைப்படம் ஒன்றை சொந்தத்தில் தயாரித்தார். அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு படம் தயாரிக்கப்பட்டது. தமிழ் மகள் கிரியேஷன்ஸ் அப்படின்ற பேனரில் அமுதகுமார் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவருடன், டாக்டர், அவர் எனக்கு கூட ஃப்ரெண்டு தான், அவர் கூட இணைந்து மு. மேத்தா தயாரித்த திரைப்படத்தினுடைய பேர் தென்றல் வரும் தெரு. கௌரி மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் அந்த திரைப்படத்தை இயக்குனார். அந்த கௌரி மனோகரும் என்னுடைய நண்பர் தான். மு. மேத்தா எனக்கு நான் மதித்து மரியாதையுடன் பார்க்கக்கூடிய, நான் அண்ணேன்னு சொல்லி அன்பு பாசத்துடன் நான் கூப்பிடக்கூடிய நிலையில் இருப்பவர். எனக்கு ரொம்ப பிடித்த கவிஞர். அவர் எழுதிய ஊர்வலம், நாங்கள் வருகிறோம், கண்ணீர் பூக்கள் இப்படின்னு அவருடைய கவிதை தொகுதியெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அவருடைய பெரும்பாலான கவிதை தொகுதிகளை 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் படித்து அவருடைய விரித்தனமான வாசகன், ரசிகன் நான். மு. மேத்தாவின் ரசிகன். அவருடைய வீட்டுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன். எனக்கு மிக பிடித்த கவிஞர் மு. மேத்தா. வானம்பாடி அப்படின்ற ஒரு கவிதை அமைப்பு, கவிதை இயக்கம் தமிழகத்தில் தோன்றி உருவாகி அப்படின்றதெல்லாம் 40 வருடங்களுக்கு முன்னால் நடைபெற்று அப்படின்னார்கள, அதற்கு ஒரு உந்து சக்தியாகவும் மூல காரணங்களில் ஒருவராகவும் இருந்தவர் மு. மேத்தா. அவர் தயாரித்த திரைப்படம்தான் தென்றல் வரும் தெரு. அந்த படத்தின் கதாநாயகன் ரமேஷ் அரவிந்த், கஸ்தூரி கதாநாயகி, இன்னொரு கதாநாயகியாக கீர்த்தனா நடித்து அப்படின்னு வருது இல்லையா அந்த படம். அந்த படத்தை கௌரி மனோகர் அந்த படத்தை இயக்கினார். இளையராஜா இசையமைத்தார். தென்றல் வரும் தெரு ஒரு அருமையான கவித்துவத்தன்மை கொண்ட காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு பாடல்களை எழுதி கொண்டிருக்கக்கூடிய மு. மேத்தா பட தயாரிப்பில் இறங்கி படத்தை சொந்தத்தில் தயாரிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு அந்த படத்தை தயாரித்து அவர் கற்றுக்கொண்ட பாடம் என்ன அப்படின்றல. கற்றுக்கொண்ட பாடம் என்ன இருக்கும்? படம் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை, வர்த்தக ரீதியான தோல்வி, வீழ்ச்சி, சரிவு அப்படின்னு வரும்போது இனிமேல் இந்த பட தயாரிப்புன்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு பொதுவாக மு. மேத்தா வந்திருப்பாருன்றதை நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, கூற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பிலாம் அந்த படம் விற்பனை ஆகாமல் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆக்சுவலாக நான் மேத்தா அண்ணனை அவருடைய அலுவலகத்தில், இந்த திரைப்பட தயாரிப்பு அலுவலகம்ன்றது வள்ளுவர் கோட்டத்துக்கு நேர எதிர அந்த அநேகமாக வீரபத்ரன் ஸ்ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தெருவில் அந்த அலுவலகம் இருந்து அந்த அலுவலகத்திற்கு நேரடியாக போய் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசிக்கிட்டு இருந்தேன். நான் பேசிக்கிட்டு போது சுபா வீரபாண்டியன் கூட மு. மேத்தாவை பார்க்கலான்றக்காக அப்போ அங்கே வந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்படியே அந்த கசப்பான அனுபவங்கள் அப்படின்றல அவர் சொன்னார், படம் நல்லாயிருக்கு, பார்க்குறவங்களாம் நல்லா இருக்குன்றான், படம் அப்படின்னா ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் அந்த படத்தை வாங்க மாட்டேங்கிறான், ஒருத்தன் கூட படத்தை வாங்க மாட்டேங்கிறான், ஏன்னே புரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு அவர் சொன்னார். மு. மேத்தா அண்ணன் அவன் சொன்னேன், இந்த ஃபீல்டை ஒரு டைப்பான ஃபீல்டுனே, இது சாதாரணமான, நீங்கள் எதுக்கு இந்த படம் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மேட்டர்லாம் உள்ளே வந்தீங்க, இது கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஆளுகள்லாம் வரக்கூடாதுண்ணே, இதெல்லாம் இது ஒரு பயங்க மாதிரி ஜகஜால கில்லாடிகள் இருக்க வேண்டிய ஃபீல்டு இது, உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சாஃப்டான பீப்புளெலாம் உள்ளே வரக்கூடாது, அது பட தயாரிப்பு அப்படின்ற மாதிரி மேட்டர்லாம் நீங்கள்லாம் வரவே கூடாதுண்ணே அப்படின்னு மு. மேத்தாட்ட நான் சொன்னேன். அது பிறகு சொன்னார், படம் முடிஞ்சு போச்சு, இப்போ அதை பேசி என்ன பிரயோஜனம், கிட்டத்தட்ட நம்ம இது வந்திருக்கக்கூடாதுன்றத இப்போ படமெல்லாம் முடித்த பிறகு இப்போ உணர்றேன், இது பாடம்ன்றது இப்போ தான் நமக்கே தெரியுது, இந்த ஃபீல்டு எப்படிப்பட்ட ஃபீல்டுன்றது நமக்கே இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி சொன்னார். அந்த படம் திரைக்கு வந்த பிறகு அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை
பெறவில்லை. இருந்தால் கூட கவிஞர் மு. மேத்தா சொந்தத்தில் ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார். அந்த படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.